வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. நண்பர்களே, டிசம்பர் 25 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே தந்திருக்கக்கூடிய சிந்தனை வாழ்க்கை நெறி என்பதாகும். பொதுவாக மனிதன் என்பவன் அவன் கொண்ட விளக்கத்திற்கும் அவன் கொண்ட பழக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன் என்று சொல்வார்கள். அதுபோலவே தான் இந்த சமுதாயமும் கூட இந்த உலகத்தில் தோன்றிய பல்வேறுபட்ட தத்துவ ஞானிகள், சீர்திருத்தவாதிகள், சிந்தனாவாதிகள் போன்றவருடைய தெளிவு பெற்ற விளக்கத்திற்கு இடையேயும் அதே போல தொடர்ந்து இந்த மக்களை குழப்ப நிலையிலே, மயக்க நிலையிலே வைத்திருக்கக்கூடிய அளவில் கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய போலிகளுக்கு இடையேயும் உழன்று கொண்டிருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் அழகாக கூறுகிறார்கள். அப்படி என்றால் இந்த உலக மக்களின் வாழ்க்கை நெறி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த தெளிவு பெற்ற மகான்களின், தத்துவ ஞானிகளின், சீர்திருத்தவாதிகளின் விளக்கங்களும் ஒரு பக்கம் இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய, மக்களை மழக்க நிலையிலே மூட நம்பிக்கைகளை வைத்திருக்கக்கூடிய வகையிலே கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய போலிகளுக்குடைய மறுபக்கமும் சேர்ந்து எந்த பக்கம் அதிகமான வலு பெறுகிறதோ அதற்கு ஏற்றபடி உலகத்தின் பல்வேறுபட்ட பகுதிகளில் வாழ்கிற மக்களுடைய, சமுதாயத்தினுடைய வாழ்க்கை நெறி அமைந்து போகிறது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் ஒன்றை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலக மக்களின் வாழ்க்கை நெறி இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால், அது எப்படி இருக்கிறது என்றால், இதுவரை உலகத்தில் பிறந்த உயிர்கள் அனைத்தினுடைய ஆற்றல்கள், செயல்கள் ஆகியவற்றின் பாதிப்பு பிரதிபலிப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். இதை உணர்த்துவதற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் அழகாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஜீனோம் டெக்னாலஜி என்று சொல்கிறோம், மரபணு தத்துவம் என்று சொல்கிறோம், அலை இயக்க தத்துவம் என்று சொல்கிறோம், அதனை ஆங்கிலத்தில் வேவ்ஸ் தியரி என்று சொல்கிறோம். இந்த விஞ்ஞான விளக்கங்களை எல்லாம் பெற்றுவிட்டால் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எனவே மக்களே, எந்த ஒரு உயிரின் செயலும் ஆற்றலும் உலகத்தில் வாழ்கிற அத்தனை உயிர்களின் செயல்களை, வினைகளை பாதிக்கிறது என்கிற உண்மை இதன் மூலம் உங்களுக்கு விளங்கும். எனவே அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி சொல்கிறார், உலக மக்கள் அனைவரும் இனி ஒன்றுபட்டு விஞ்ஞான விளக்கத்தையும் மெய்ஞான விளக்கத்தையும் ஒன்று சேர்த்து வாழ்க்கை நெறியை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அது நடக்கும் சாத்தியம் என்றும் அருள் தந்தை அவர்கள் நம்புகிறார். ஏனென்று சொன்னால், இப்பொழுது விஞ்ஞான விளக்கம் பெற்றுவிட்ட மக்கள், விஞ்ஞானம் விளக்கம் பெற்றுவிட்ட விஞ்ஞானிகள் கூட மெய்ஞான விளக்கம் பெறுகிறார்கள். எனவே விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்று சேர்ந்து சிறப்பானதொரு வாழ்க்கை நெறி இனி அமைக்கும் என்று அருள் தந்தை அவர்கள் நம்புகிறார். அது நடக்கும் என்ற செய்தியை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.